ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தி அவர் மூலம் நம்ம மோகன்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற திரௌபதி 2, திரௌபதி 1 பார்த்தேன், இப்போ திரௌபதி 2 இன்னைக்கு பார்த்தேன். இந்த படம் தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை படமாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆப்கானிய சுல்தான்கள் தில்லியை ஆக்கிரமித்து அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியின் காலகட்டத்தில் மாலிக் காபூர் என்கின்ற ஒரு ஆப்கானியனுடைய படையெடுப்பு, அதனால் 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகம் மத ரீதியிலாக ஆக்கிரமிக்கப்பட்டது. இங்கே நான் படித்த ஞாபகம் சரியா இருக்குன்னு சொன்னால், இந்த தேவகிரி வீழ்த்தப்பட்டது 1300களின் துவக்கத்தில் 308 என்ற ஞாபகம். அதற்கு பிறகு மாலிக் காபூருடைய படையெடுப்பு தொடர்ந்தது தான் சிதம்பரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரை என்று அனைத்து இந்து ஸ்தலங்களும் அழிக்கப்பட்டு, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ணகாமாட்சி அது மேலே தான் அந்த அந்நிய படையெடுப்பாளனுக்கு இருந்த கவனம். அது அந்த மாதிரி இவையெல்லாம் அழிக்கப்பட்டு அதனுடைய நீட்சி தான். இடையில் கூட நம்ம நண்பர் மோகன்ஜி கிட்ட இதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? 2 வருஷம் தான் வித்தியாசம். தேவகிரி வீழ்ச்சி அடைந்தது, வீழ்த்தப்பட்டது 1308. அதுக்கு பிறகு 310-11 காலகட்டத்தில் தான் பாண்டிய மன்னர் வீழ்த்தப்பட்டு மாபார், இந்த படத்தில் கூட மாபார்ங்கிற ரெஃபரன்ஸ் வரும். அது நம்ம மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சி தான். 1321லேருந்து 71-72 வரை சுல்தானக ஆட்சி மதுரையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்துக்கள், இந்து பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். இருக்கிறது அத்தனையும் சரித்திர உண்மை. நான் அந்த நீட்சி 10-11 இன்னைக்கு போக விரும்புகிறேன். ஏன்னா அது அடுத்த